கு என்றால் இருள், ரு என்றால் அகற்றுவது, இருளை அகற்றுபவர். அதனால தான் ஆசிரியர்களை கூட குரு என்று அழைக்கிறோம். நம்மளுடைய அறியாமையை அகற்றுபவர்கள் அவர்கள். ஆஷாட மாசம் அதில் வரும் முதல் பௌர்ணமியை தான் குரு பௌர்ணமி. அதற்கு காரணம் நான் சொல்லியிருந்தேன். அதற்கு முன்ன வரும் ஏகாதசி அன்றுதான் ஸ்ரீமன் நாராயணன் நித்திரை யோகத்திற்கு செல்வார். அவர் நித்திரைக்கு போகும் பொழுது பாக்கி எல்லா தேவதைகளுக்கும் திருமூர்த்திகளுக்கும் எல்லோருக்குமே சக்தியை பிரித்து வைத்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு வழிகாட்டியாக முக்கியமாக இருக்கும் நம் குருமார்களுக்கும் ஒரு சக்தி ஏற்படும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது அந்த நேரம் அவர்களை வணங்கி அவர்களை தொழுது மறுபடியும் நம்மை அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதுதான் தான் குரு பூர்ணிமா என்று முக்கியமான அர்த்தம். இந்த குரு எப்படி அமையும் என்றது யாருக்கா தெரியுமா? நான் சொல்லியிருந்தேன், ஒரு சம்பிரதாய பிரகாரம் பரம்பரையாக குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நம்ம சங்கர மடம், அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, சைத்தன்ய மகாபிரபுவோட வம்சம், ராகவேந்திரர், அகோபில மடம், இவங்க எல்லாருமே குரு பரம்பரை. ஆச்சாரியர்கள்லாம் யாருக்கெல்லாம் தெரியும்? ஆழ்வார்கள் யாரெல்லாம் தெரியும்? உங்கள யாருக்கெல்லாம் தெரியும்? ஆழ்வார்கள்லாம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆழ்வார்கள்லாம் யாரும் தெரியுமா? ஆழ்வார்கள் தெரியும். ஆச்சாரியர்கள்லாம் யாரும் தெரியுமா? தெரியும். அதே போல்தான் குருமார்களும். அவர்கள் ஒரு பிகர் பிளாட்ஃபார்ம், பெரிய லெவல். ஆனால் இதற்கு எல்லாம் முதல் கட்டமாக இருப்பது குருமார்கள். இந்த குரு அமைவதுங்க மகாபாகியம். ஒரு குரு என்பது அவர் பஞ்சகட்சம் அடைஞ்சிருக்கணும். அவர் ஒரு சம்சார வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணும். பாக்கி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. முறை பிரகாரம் அப்படிதான். ஒரு குரு என்றால் அவர் ஒரு காலகட்ட பிரகாரம், ஒரு சம்பிரதாய பிரகாரம் அவர் இருப்பார். அவரிடம் போக வேண்டும், அவரை நாட வேண்டும், அவர் காட்டும் வழியில் நாம் இருக்க வேண்டும். இதற்கு முக்கியமானது என்ன என்றால், ஒரு குரு நம்மை சிஷ்யராக ஏற்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்ம விவேக் சொல்ற மாதிரி, எனக்கு கமிஷனரை தெரியும் ஆனா அவருக்கு என்ன தெரியாதுன்னு சொல்ற மாதிரி, குருவுக்கு நம்மை தெரியும் என்பது முக்கியமல்ல. குருநாதருக்கு நாம் யார், அந்த தீட்சை, இதெல்லாம் வாங்க வேண்டும். சரி, இந்த குருநாதர் என்று நாம் சொல்கிறோம். இந்த தகுதியெல்லாம் இருந்தால்தான் குருநாதரா என்ற கேள்வி இருக்கு. ஏனென்றால் நம்மளுடைய இந்து தர்மத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் காண்பித்த வழிபடியாக பார்த்தா, ஒரு குரு என்றால் இப்பேற்பட்ட வகையாக இருக்க வேண்டும், இல்லைனா அவர் குரு கிடையாது, இவன்லாம் யார் மதிப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த சித்தர்களை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் யாராவது சித்தர்கள் அவங்க எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு போட்டோல நம்ம லிங்கிச்செடி தெருவில் கூட பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு குரு தான். வெறும் ஒரு அழுக்கு கந்தல் துணி போட்டிருப்பாரு, அழுக்கு சாக்கடையில தான் கிடப்பாரு, டீ மட்டும் தான் சாப்பிடுவாரு, வரவங்க போடுறதுலாம் அசிங்கமா திட்டுவாரு. ஆனா அவர் எவ்வளோ பேர் தரமா குருவாக வைத்திருக்கார்கள். எப்படி?
சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் சொல்வது ஒன்றாக இருந்தாலும் குரு என்ற சொரூபம் நம் இருளை யார் அகற்றுகிறாரோ அவர்களுக்கு அந்த ஸ்தானம் வருகிறது. எல்லோராலும் இருளையும் அகற்ற முடியாது. ஒரு மகாசக்தி அவர்கள் உத்தரவு பிரகாரம் ஒரு வம்சமோ வம்சாவளியோ இல்லை ஒரு நபரோ தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு தன்னை முழுமையாக சக்திக்கு அர்ப்பணித்து அவர்களை நம்பி வரும் மக்களை அரவணைத்து காப்பாற்றி அவர்களுக்காக எம்பெருமானிடம் கையேந்தி பிரார்த்தித்து அவர்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையை போல் எடுத்துக்கொண்டு இறைவா என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு நீ நல்வழி காட்ட வேண்டும், அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தன்னலமில்லாமல் வாழும் ஒரு ஸ்வரூபம் குரு என்ற ஸ்தானத்தை அடைவார். சமீப காலத்தில் நம்மோடு இருந்து நம்மிடையே வாழ்ந்து நமக்காக இருந்தவர் குருநாதன் திவ்யநாதன் என்று சொல்லி இந்த பிரார்த்தனா மந்திரை ஸ்தாபனம் செய்தவர். இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா நாளை முன்னிட்டு நிறைய அடியார்கள் புதிய அடியார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சின்னதாக ஒரு கதை சுருக்கம் நம்ம குருவை பற்றி சொல்லிட்டு நேரடியாக பிரார்த்தனைக்கு செல்வோம். இந்த லௌகீக வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து குடும்பம் சொந்தம் பந்தம் என்று எல்லாம் இருந்து வாழும் பொழுது திடீர் என்று ஒரு நாள் அவருடைய அலுவலகத்தில் ஒருத்தர் மூலமாக வந்து ஒரு இடத்தில் போய் அங்க வந்து ஒரு உத்தரவு வருது, இல்லை இனிமேல் இங்க வந்து ஆன்மீக வேலைகளை நடக்கும், அதற்கு உண்டான உத்தரவு வரும், நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, சரி யாரோ வருவாங்க போல இருக்கு, அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமும் இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறதால ஒரு சாக்லேட்டை வாங்கி அங்கே வச்சுட்டு அவர் வெயிட் பண்ணியிருந்தார், யாராவது வந்தா சாக்லேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த நேரம் முடிந்த பிறகு யாரும் வரல. அவரும் வந்து ஒரு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வழக்கறிஞர் சட்ட பட்டத்தை வந்து படிச்சுட்டு வியாபாரத்தில் இருந்தவர். திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் எண்ணங்களும் ஜாஸ்தியாக இருந்தவர், கடவுள் நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் அப்படியே வந்து மறுபடியும் இந்த வாழ்க்கையில் அமைத்து கொண்டு இருந்தவர். இதெல்லாம் கேட்டபோது திடீர்னு அவர் வந்து சரி சாமி வரும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. யாரும் வரலன்னு போது அவர் நினைச்சுக்கிட்டாரு, நம்ம தேவையில்லாம நம்ம தலையில ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்றிக்கிட்டோமே, நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நகர போனாரு. அங்கு இருந்த சாக்லேட் வந்து காமல் கீழே யாரும் இல்லை, ஆனால் நடந்தது. அந்த நேரம் ஒரு ஒளி, ஒரு ஞானம், ஒரு டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் நடந்தது. படிப்படியாக அவர் வாழ்க்கை அங்கிருந்து மாறிக்கொண்டே வந்தது. சுயநலமா வாழ்ந்தவர் தன்னலம் இல்லாமல் மாறினார். அடியார்கள் கூட்டம் சேர ஆரம்பித்தது. அந்த அடியார்கள் எல்லோருக்குமே தெரியும் அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார் என்று. அடியார்கள் பிரச்சனைகளை எல்லா வகையிலும் எம்பெருமானிடம் முன்வைத்து அவர்களுடைய பிரச்சனை தீரும் வரை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார். அப்ப அவருக்கு வந்து இந்த குரு பரம்பரை என்ற ஒரு வகை இல்லையே அப்படின்னு நாம் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. ஒரு வம்சம், அந்த வம்சத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பர்மிஷன் மகாசக்தி மூலமாக இருக்கும். அது முறையாக வந்து கொண்டேதான் இருக்கும். அதை விட்டு வெளியே எங்கும் போக முடியாது.
அவர் வேண்டுமென்றால் ஒரு காலம் வரை லௌகீகமாக வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார். ஆனால் இழுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா இழுத்து அந்த இடத்தில் வந்துடும். அதுதான் குரு. அந்த குருநாதருக்கு அவர் நினைத்தாலாம் கிடையாது. அந்த இடத்தில் ஐக்கியமாகி பணி புரிந்து அடிபணிந்து தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து சேவை செய்யும் பொழுது மறுபடியும் அந்த மகா சக்தியானது அந்த குருநாதர் மூலமாக தான் மற்ற அடியார்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் தான் மிக 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 மகத்தான சொத்து நம்ம எல்லாருக்குமே. வாழ்க்கையில எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் அசைக்க முடியாது நம்மளே என்று இருக்கும் ஒரே மகா சொத்து குரு கடாட்சம். அந்த குரு கடாட்சம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னு நினைச்சுங்க அடியார்களே, எவ்வளவு பெரிய இல்லை நம்மளை அசைக்கவே முடியும். எந்த வகையிலுமே தலைக்கு வருவது தலைப்பாயோடு போகும் என்பது போகும். அவ்வளவு சக்தி வருது. அதுக்கு அந்த குரு 4 கை வச்சிருக்கணும், 10 தலை வச்சிருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சக்தியோடு கனெக்ஷன் ஆகுது பாருங்க. அது சுயநலம் இல்லாமல் தனக்கு என்று எதுவும் எதிர்பாராமல் தன்னை நம்பி இருக்கும் அடியார்களுக்காக இருக்கும் என்ற டிரான்ஸ்ஃபார்மரை முழுசா தொடர்ந்து வச்சுட்டாருன்னா அந்த சக்தி முழுமையாக அங்கே ஆட்கொண்டு தன் அடியார்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டு வரும். இது நிறைய அடியார்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் இந்த பிரார்த்தனா மந்திர். இங்கே இந்த குருமார்கள் அவர்களை வைத்துக் கொண்டு வரும் அடியார்களுக்கு அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் எம்பெருமானின் திருவருளையும் பொழிந்து கொண்டு கடைசியாக ஆன்மீகத்தின் உச்சகட்டமாக தன்னை உணர்ந்து கொள்வதல் என்ற இடத்திற்கு பயணத்தை செல்வதற்கு உதவும் ஒரு மகா கருவி எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவின் கடாட்சம் ஒரு குரு வழியாக கிடைப்பது. சரி, ஒரு காலம் வரைக்கும் அந்த குருநாதர், அதற்கு அடுத்தது எல்லோருக்குமே ஒரு சஞ்சலம் இருந்தது அல்லவா? எப்படி போகும், என்ன செய்வோம், எல்லாருமே அழுது கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த சக்தி என்ன செய்தது? எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டே இந்த ஸ்தாபனத்தில் யார் யார் என்ன நினைத்தாலும் கொண்டாலும் அதையெல்லாம் மாற்றிக்கொண்டே அவருக்கு தேவையான அந்த மகா சக்திக்கு தேவையான பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் இங்கே வரும் அடியார்களிலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிலவர்களை ஒதுக்கி ஒரு சிலரை சேர்த்து அந்த வித்தை யாராலையுமே கணக்கிட முடியாது. அப்பேற்பட்ட சக்தி மறுபடியும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இங்கே கூடியுள்ள அடியார்களுக்கு முழுமையாக அனுகிரகிக்க இன்னொருத்தரை நியமித்து அவர் மூலமாக செய்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் சொல்வது போல் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா நிரந்தரம், அவரை நாடி வரும் அடியார்கள் நீங்கள் நிரந்தரம். இங்கே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டம் வரை அந்த செயலை புரிவதற்கு ஒரு பாக்கியம் கொடுத்த பிறகு அவர்களை மாற்றிக்கொண்டேதான் சக்தி இருக்கும். அப்பா எப்பவுமே சொல்லுவார், ஆசாமி என்னைக்கும் சாமியாக முடியாது என்று. அதுபோல் ஒரு குரு இல்லை, அந்த ஸ்தாபனத்தில் இருப்பவர் வணக்கத்திற்கு உரியவர் தான். பார்க்கும்போது ஹரே கிருஷ்ணா அந்த வணக்கம் வைக்கலாம். வணங்குவது எப்பொழுதுமே பெருமான் கிருஷ்ண பரமாத்மா தான் இருக்க வேண்டும். அந்த ஏக தேவன் அவரே என்றுமே எல்லாருக்கும் உகந்த தெய்வமாகவும் இருக்க வேண்டும். இந்த குரு பூர்ணிமா என்று நாம் இது பேசும் பொழுது அந்த குரு கடாட்சம் நம் அடியார்கள் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும். அந்த கடாட்சம் நமக்கு வரும் பொழுது ஆணவமும் கூட வரும், அகம்பாவமும் கூட வரும். என்ன மாதிரி யாரும் கைகறி செய்ய முடியாது, இதை நான் மட்டும்தான் செய்வேன், இதை யாரும் செய்யக்கூடாது, இதெல்லாம் தானாக வந்து கொண்டுதான் இருக்கும். அங்க மறுபடியும் அந்த குரு கிருபை இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நம்மை விட்டு சென்று மறுபடியும் நாம் முழுமையாக
வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் என் கடன் சேவை செய்து கிடப்பதே என்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். என்ன பெருமை புகழ் எது இருந்தாலும் நாம பாட்டுக்கு நம்மளுடைய கைகரைகள் செய்து கொண்டே இருக்கணும். இங்க வந்தோம், இங்க உட்காரணும், மனதார பிரார்த்தித்துக் கொண்டு நம் பிரச்சனையை அங்கு வைக்கும் பொழுது ஒரு வகையான சக்தி இங்கே உருவெடுத்து நம்மிடையே வந்து கொண்டு நம்முடைய தொட்டு ஆசீர்வாதத்து நம் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் தேவதூதன் வரணும் என்று இல்லை, சந்தோஷம் இருந்தாலும் வரணும். அது நம்மிடம் நிறைய பேரிடம் இல்லை. பிரச்சனை இருக்கும்போது வருவோம், நல்லா இருக்க சாமி, அப்புறமா அப்படியே என் வியாபாரத்தை பார்த்துக்கிட்ட கொண்டுட்டேன்றது இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த நன்றி விசுவாசம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். எப்பெருமானே, கடினமான காலத்திலேயே என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார். இனி காலங்கள் மாறும் பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் என்பதற்கு நீயே சாட்சி. இந்த சாட்சியை நான் இங்க வந்து அடியாளர்களை அமர்ந்து கொண்டு கஷ்டமான காலத்தில் வந்தேன், இன்று நான் நல்லா இருக்கிறேன், இப்பொழுதும் வருவேன், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் அனைவரும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கஷ்டம் இருக்கும்போது வருவோம், பிரச்சனை முடிஞ்சோட மறுபடியும் லௌகீகத்தில் மாட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பரிகாரம் சொல்லும் போது எப்படியோ காசெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணா செஞ்சு கொண்டு கொண்டு சொல்லிட்டு செஞ்ச பிறகு கொஞ்சம் நம்ம நல்லா முன்னேறி வரும்பொழுது மறந்துடுவோம், நேரம் இல்லை, போன்ல அனுப்பலாமா கேட்கலாமான்னு நம்ம அப்படியே இருந்துருவோம். ஆனா எந்த பேட்டரியுமே சார்ஜ் போட்டா சார்ஜ் குறையிற வரைக்கும் நம்ம நல்லா ஓடிதான் இருக்கும். சார்ஜ் முடிஞ்சிடுச்சுன்னா சார்ஜ் போட்டு தான் ஆகணும். அப்ப மறுபடியும் வருவது, மறுபடியும் நம்ம பிரச்சனைகள். அதனாலதான் நம் குருநாதர் நிறைய அடியார்கள் சொல்லுவார்கள், உன்னோட உழைப்பில், நம்ம கிறிஸ்துவ மதத்திலே இதை தசம பாகம் என்று சொல்லுவார், சதகான் இஸ்லாத்துல சொல்லுவாங்க. அதாவது நம்மோட உழைப்பில் ஒரு பாகத்தை நிரந்தரமாக நித்தியமாக எம்பெருமானின் சேவைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்போது எப்படி ராத்திரியா நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோமோ அந்த வேலையை அது செய்து கொண்டே இருக்கும். இது எல்லாருமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனை இருக்கும் பொழுது மட்டும்தான் எம்பெருமானை நாட வேண்டும், குருவை நாட வேண்டும் என்பதில்லை, சந்தோஷமாக இருக்கும் பொழுதும். ஏன்னா நீங்க சந்தோஷமாக இருந்து உங்க வெற்றிகளை சொல்லும் பொழுதுதான் அந்த குருவுக்கு பெரிய சந்தோஷமே. பிரச்சனையை மட்டும் சொல்லாம சந்தோஷமா சொல்றான் பாருங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஆடிக்கிட்டு, அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதையும் நாம் பகிர வேண்டும். அந்த ஞாபகம் நம்ம தலையில் எப்பொழுது இருக்க வேண்டும். ஒரு ஸ்தாபனம் என்பது அது போல்தான். நம்மை அந்த ஸ்தாபனத்தோடு ஐக்கியமாகி கொண்டால் எல்லாமே ஒரு குழம்புனா, ஒரு நல்ல ஒரு சாப்பாடுனா உப்பு புளி காரம் இனி எல்லாமே இருந்தாலும் நல்ல சாப்பாடு. அது போல்தான் ஒரு ஸ்தாபனத்தோடு நாம் ஐக்கியமாகி கொள்ளும் பொழுது நாம் அந்த சக்தியோடு முன்னெடுத்து செல்லும் பொழுது சோகங்கள் வரும், சந்தோஷம் வரும், பிரச்சனைகள் வரும், உடல் வலி வரும், பிரச்சனை இது மாதிரி எது வந்தாலும் அதையெல்லாம் ஒரு அங்கமாக நினைத்துக் கொண்டு நாம் பாட்டுக்கு அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். திட்டுறியா திட்டிக்கோ, கேலி செய்யா கேலி செஞ்சுக்கோ, புகழ்றியா புகழ்ந்துக்கோ, இதையெல்லாம் பொருட்படுத்தாம என்ன அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் அந்த பிரச்சனையே இல்லாம யார் வேணா சொல்லுது. அந்த சக்தி உண்மை என்றால் நம்ம எல்லா விதத்திலும் நம்மளை காப்பாற்றிக் கொண்டேதான் வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த குரு பூர்ணிமா என்ற இந்த நன்னாளிலே அடியார்கள் நாம் அனைவரும் நமக்கு இந்த ஆன்மீகத்தில் ஒரு வழிமுறையாக இருந்து நம் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டியாக அமைந்து இனி ஒரு கரம் விட்டு இன்னொரு கரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, மக்களே நான் எப்பொழுதும் ஏதோ ஒரு வகையில் உங்களிடமே இருப்பேன், உங்களை எல்லாம் எம்பெருமானின் பாதங்கள் சரணடையும் முறை நானும் ஓய மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா பொழுதும் நாம் பிரார்த்திக்கும் பொழுது நம் சார்பாக கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒரு கோரிக்கை நேரடியாக வைப்பார். ஓனர் இருக்காரு, ஓனர் நமக்கு தெரியும். முதலாளிகளை போய் பேசுறதுக்கு முன்ன அவரோட பிஏ ரொம்ப பழக்கமா இருப்பார் இல்லையா முதலாளிகள. நாம சொல்றது பிஏ சார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லும் போது நம்ம எக்ஸ்ட்ராவோட உடனே பார்த்து செஞ்சு கொடுப்பாரு. அது போலதான்
எம்பெருமானிடம் நாம் ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது ஒரு குரு செய்யும் முக்கியமான காரியம் அதுதான். ரொம்ப வேண்டியவங்க இது பண்ணி கொடுங்களே என்பது சட்டு நடக்கும். அதுதான் குரு கடாட்சம். இந்த குரு கடாட்சம் நமக்கு எப்பொழுது வரும் என்றால், தன்னலம் இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிருஷ்ணா என்ற நாம் மனதார அழைக்கும் பொழுது, கிருஷ்ணா உன்னதான கூப்பிடுறோம், கொஞ்சம் இறங்கி செஞ்சு கூட, சரிதான் நீ சொல்லிக்க செய்யறேன்ற மாதிரி தர அன்புதான் ஒரு குருவின் அன்பு. அவருக்கு பாரபட்சம் எதுவும் இருக்காது. இந்த ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது எல்லோரையும் ஒரே போல் பார்க்க வேண்டும். இவன் பெரியவர், இவன் நிறைய செய்கிறான், அவனுக்கு முக்கியத்துவம் கொடு, இவன் ஒன்றும் செய்யலை, இவனை பின்னாடி உட்காரவை, அது போல இருந்தால் குருவின் லட்சணம் கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அது போன்று சஞ்சலம் ஏற்படுமானால் அவர்கள் குரு ஸ்தானத்திற்கு லாய்க்கு இல்லாதவர்கள். அப்படி உட்காரவும் முடியாது, பேச போடவும் முடியாது, ரொம்ப காலம் ஓடவும் முடியாது. அந்த ஸ்தானத்தில் நாம் அந்த சைதன்யம் குறைஞ்சு வருவதையே தெரிந்து கொண்டேதான் இருக்கும். நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. இங்கே நாம் அதையும் பார்த்துதான் இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா அவருடைய முழு ஆசீர்வாதத்துடன், முழு வல்லமையுடன் எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அரவணைத்து அவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்து, முக்கியமாக அவர் நினைத்த காரியங்களை அடியார்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அப்பேற்பட்ட இடத்தில் நாம் அனைவரும் நம்மளை ஒரு பங்காக வைத்துக் கொள்வதுதான் இந்த பூலோகத்திலே பிறந்த நமக்கு கிடைக்கும் மகா பாக்கியம். காசு பணம் எப்ப வேணா வருங்க, இன்பம் துன்பம் சொந்தம் பந்தம் யார் வேணா எப்ப வேணா வருவாங்க போவாங்க. ஆனால் கிருஷ்ணா என்று அழைக்கும் பொழுது உடனே இறங்கி வந்து நிற்பதற்கு அந்த எம்பெருமான ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்காத செல்வம், வைத்தமாநிதி என்பது. அதை வாரம் எப்படி நாம இங்கே வந்து இந்த பிரார்த்தனையில் அமர்ந்து கொண்டு பூஜை செய்கிறோமோ அப்பொழுதுதான் ஒரு பாயிண்டா சார்ஜ் ஏறும். உங்கள சார்ஜ் ஏறுனீங்கன்னா அடுத்தது எங்க போகிற சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா உங்க பசங்களுக்கு வரும். உங்க பசங்களுக்கு வரும்போது அந்த ஆசீர்வாதத்தோடு அவங்க வாழும்போது அந்த சந்ததிகள் வாழையாக எம்பெருமானை ஐக்கியமாகி கொண்டு அவரோடு இருந்து நித்திய சூழியாக மாறும்போது நாம் கையெழுத்தில் இருக்க வேண்டும். இதற்கு எல்லாம் அந்த பிளக்கோடு சேர்க்கிற சார்ஜர் தான் குரு. அந்த குரு கடாட்சம் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற மனதால் எண்ணிக்கொண்டு இந்த நன்னாளிலே நாம் பிரார்த்தனைக்கு செல்லும் போது, அடியார்களே, கிருஷ்ண பரமாத்மாவே, எப்பொழுதும் நீ எங்களோடு தான் இருக்கிறாய். ஆனால் நீங்கள் சொல்லும் ஒரு சில வாக்குகள் எங்களுக்கு சேர வேண்டும், புரியாமல் போகும். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிறுபிள்ளைகள் போல் புரியாமல் போகும்போது தெரியும், எங்களுக்கு அதை எடுத்துரைத்து எங்களை வழிகாட்டி வழிநடந்து செல்வதற்கு எங்களுக்கு அமைத்து தரும் ஒரு முக்கியமான நபராக அமைத்து தர வேண்டும். அவர்களோடு ஐக்கியமாகி தன்னலம் இல்லாமல் இந்த பயணத்தை மேற்கொண்டு உன் பாதங்களை சேர்ந்து சரணடைய வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாம் அனைவரும் பிரார்த்தனைக்கு செல்வோம். அடியார்களே, ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, அடுத்து நாம் கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோம்.